யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் உலாவரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவான பூனை உள்ளிட்ட விலங்குகளின் வீடியோக்கள் குழந்தைகளை அடிமையாக்கி கொடூர குணம் படைத்தவர்களாக மாற்றும் என கேரள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாத்துக்களை எல்லாம் தூர் அழைத்துக் கொண்டு போய் தண்ணீரில் நீந்தவிட்டு பாம் போட்டு கொலை செய்வது, காலில் அடிபட்ட சேவலை கூட்டிச் சென்று உபசரிப்பது போல் நடித்து பின்பு அதையே சுட்டுக் கொன்று தந்தூரியாக்கி சாப்பிடுவது, வெடித்து சிதறிய விமானத்திலிருந்து கீழே விழும் குட்டி பூனை அதிசயமாக உயிர் பிழைத்து இறுதியில் விமானத்தின் இருக்கையில் எலும்புக்கூடாய் காட்சியளிக்கும் தன் தாய் பூனையை கண்டு அழுவது என தந்திரம், வஞ்சம், பழிவாங்கல் குணத்துடன் செயல்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட பூனையின் வீடியோக்கள் ஒரு பக்கம் உலவுகிறது. இன்னொரு பக்கம் எங்கு சென்றாலும் துரத்தி அடிக்கப்படும் குட்டி நாய் ஒன்று ஒவ்வொரு வேலையாக செய்து கஷ்டப்பட்டு உழைத்து இறுதியில் பணக்காரனாவது போன்ற வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடக்கின்றன. நாய், பூனை மட்டுமில்லாமல் குரங்கு, சிங்கம், புலி, யானை என காட்டு விலங்குகளும் மனிதனைப் போல் அவதாரம் எடுத்து சிந்தித்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனையில் சித்தரிக்கும் ஏஐ வீடியோக்கள் குழந்தைகளிடம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஏஐ பூனைகளிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு கேரள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வீடியோக்கள் குழந்தைகளை எளிதில் கவர்ந்து அடிமைப்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தை ஒன்று தன் வகுப்பில் உள்ள மற்ற அனைவரையும் பேனா உள்ளிட்ட பிற பொருட்களால் கொடூரமாக குத்தும் பழக்கம் இருந்ததாகவும் குழந்தைகள் அழும் வரை குத்துவதை நிறுத்தாமல் தொடர்வதும் தெரிய வந்தது. ஆசிரியர்களும் பெற்றோரும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அந்த குழந்தையின் குணம் மாறவில்லை. திட்டி பார்த்தும் கெஞ்சியும் ஒரு பலனும் கிடைக்கவில்லை. இறுதியில் உளவியல் நிபுணரிடம் அழைத்துச் சென்றதில் தொடர்ந்து ஏஐ பூனை தொடர்பான வீடியோக்களை அந்த குழந்தை பார்த்து வந்ததால் ஏற்பட்ட வன்முறை குணமே காரணம் என்பது தெரிய வந்தது. ஏஐ பூனை பார்ப்பதற்கு அழகாக தோன்றினாலும் கதாபாத்திரத்தின் அடிப்படையில் மோசமானது. இந்த வகை வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கும் குழந்தைகளிடத்தில் நடத்தை சிக்கல்கள் ஏற்படும் என்று உளவியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சென்னையைச் சேர்ந்த கல்வி உளவியலாளர் டாக்டர் சரண்யா ஜெயக்குமாரிடம் பேசினோம். குழந்தைகள் பொதுவாக பல வகையான ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோக்களை பார்க்குறாங்க. ஏஐல உருவாக்கப்பட்ட இந்த வீடியோக்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்க இடத்துல ஏற்படுத்தும்? அதிகமான அக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவத்தை இது ஏற்படுத்தும். எஸ்பெஷலி பாய்ஸ் ஜென்ரலாவே கொஞ்சம் வயலண்டா இருப்பாங்க. ஒரு க்ரோயிங் ஏஜ்ல அவங்க மத்தவங்களுக்கு இது வலிக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டே இல்லாம மத்தவங்களை போட்டு அடிக்கிறது, கீழ்றது, கடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கண்டிப்பா அவங்க செய்வாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்பா அம்மா விளையாட்டுக்கு சொல்றதுக்கு கூட ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க. ரூம்குள்ள போய் கதவு பூட்டிப்பாங்க. இந்த மாதிரியான அக்ரெஷன் நிறைய அந்த குழந்தைகள்கிட்ட தெரியும். செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று பெரியவர்கள் சாதாரணமாக கடந்து சென்றாலும் குழந்தைகளை அது அடிமையாக்கும் என்று எச்சரிக்கின்றனர். பின்னணி இசையுடன் குற்றவாளி பூனைக்கு ஹீரோ போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவது தவறான சிந்தனையை குழந்தைகளிடத்தில் விதைக்க அடித்தளமிடுகிறதாம். நடத்தை சிக்கல்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான அறிகுறிகள் எப்படி வெளிப்படும்? சோஷியல் ஐசோலேஷன். அந்த குழந்தைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாண்டாலே சண்டை போட்டுருவான். ஸ்கூல்ல போய் எல்லா குழந்தைகிட்டும் சண்டை இழுத்துட்டு வந்துருவான். தனியா தான் இருக்க விருப்பப்படுவான். இந்த பூனை, இந்த நாய்க்குட்டி, இந்த மாதிரி வீடியோஸையே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா ஆனந்தமா பார்ப்பான். அப்ப அந்த குழந்தைக்கு இந்த உலகம் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, ரியல் உலகம் பிடிக்கல, அதனால நான் தனியா அந்த போனோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஹேவியர். ரெண்டாவது, ஸ்கூலுக்கு போறதே அந்த குழந்தை விரும்பாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகிட்ட நீங்க ஸ்கூல் ரெஃப்யூசல பார்க்கலாம். காரணமே இல்லாம நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். மூணாவது, எப்பவுமே நான் சொல்ற மாதிரி அதிகமான அக்ரெஷன், வயலன்ஸ், எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, வீட்டுல இருக்க பொருட்களை போட்டு உடைக்கிறது, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறது. 12 வயசு பையன் 8 வயசு பையன் மாதிரி நடந்துக்கிறது, 8 வயசு பையன் 5 வயசு மாதிரி நடந்துக்கிறது, பெட் பெட்டிங் பண்றது, தம் சக் பண்றது, அம்மாட்ட ரொம்ப பிசிக்கலா அஃபெக்ஷனட்டா கொஞ்சறது. சோ இந்த மாதிரி விஷயங்களை சில குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்க முடியும். எனவே 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை அனுமதிக்க கூடாது என அறிவுறுத்தும் மருத்துவர்கள் குழந்தைகள் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும் நேரத்தை கண்காணித்து கட்டுப்படுத்துவதும் அவசியம் என்று தெரிவிக்கின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.